வணக்கம். சென்ற தேர்தலில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தாருன்னா, பல வாக்குறுதிகள் கொடுத்தார்கள். அதுல சிலரெல்லாம் பண்ணாரு, சிலது பண்ணவே இல்லை, மறந்துட்டார் நினைக்கிறேன். ஆட்சிக்கு வந்த உடனேயே தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கி சூடு 13 பேர் இறந்தாங்க இல்லையா, அதுக்கு காரணமானவர்களை நான் கைது பண்ணி நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னாரு. அது ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசன் அவர்கள் கமிஷன் போட்டு எல்லாரும் மேலையும் கொலை வழக்கு பதிவு செய்யணும்னு அறிக்கை கொடுத்தாங்க. நான் நடவடிக்கை எடுப்பேன்னாரு. ஆட்சி போயிடுச்சு, ஒரு ஆணியும் புடுங்கல. அதுக்கு அடுத்து ஜெயலலிதா, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடைய மரணத்தை நான் விடவே மாட்டேன், அதுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் மேல எஃப்ஐஆர் போட்டு கைது பண்ணி நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னாரு. ஒன்னும் கழிக்கல, முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி பல விஷயங்கள் நீதிமன்றங்கள் ஆணையிட்டா அதை செய்யறதே கிடையாது. வாச்சாத்தி கிராமத்துல என்ன பாலியல் பலாத்காரம் பண்ணும்போது யாரெல்லாம் அதிகாரியா இருந்தாங்களோ அவங்க மேல எல்லாரும் எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு ஹைகோர்ட் சொல்லிச்சு. இவருடைய ஆட்சியில தான், போன ஆட்சியில ஒரு நடவடிக்கையும் எடுக்கல, கோர்ட்டை மதிக்கவே இல்லை. அப்போ பழைய டிஜிபி ராமானுஜம் எஸ்பி எங்க, பழைய தாம்பரம் பழைய சென்னை கமிஷனர் ஏகே விஸ்வநாதன் ஏஎஸ்பி, அப்ப அவங்க எல்லாரும் மேல எஃப்ஐஆர் போட சொல்லிச்சு கோர்ட்டு. ஒண்ணுமே பண்ணல ஸ்டாலின் அவர்கள். இதே முறையை தான் அண்ணா திமுக கையாண்டாங்க. அவங்களும் போலீஸ்காரங்களை நம்பி ஆட்சி பண்ணவங்க தான். போலீஸ்காரங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. போலீஸ்காரர்கள் செய்கிற தவறை தட்டி கேட்க மாட்டாங்க, அவங்க மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. நாம கொலை செஞ்சா ஜெயிலு, போலீஸ் கொலை செஞ்சா விசாரணை, அவ்வளவுதான். அண்ணா நகர்ல ஒரு சின்ன பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணி பெரிய பிரச்சனையாச்சு. அந்த பொண்ணு, பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களே கூப்பிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் மிரட்டி ஒரே பிரச்சனையாச்சு. கோர்ட்டுக்கு போனோம்னா அது சிபிசிஐடி சிபிஐ என்கொயரிக்கு போச்சு. எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தெரியாதா, முதல்வருக்கு தெரியாதா? சஸ்பெண்ட் பண்ணாரு. ஏன் சஸ்பெண்ட் பண்றீங்க? மிரட்டினதுக்கு எஃப்ஐஆர் போட்டு ஜெயில போட்டுருக்கணும், அந்த இன்ஸ்பெக்டர் டிஸ்மிஸ் பண்ணிருக்கணும். செய்யலையே. போலீஸுக்கு நீங்க காவடி தூக்கில இருந்தீங்க. போலீஸ் என்ன சொல்றதோ அதை அப்படியே செய்வீங்க. போலீஸ் பண்ற தப்பெல்லாம் கண்டுக்காம இருந்தீங்க. அதனாலதான் இப்ப சனி தலைமையில உட்காந்துக்குச்சு. 7.5 நாட்டு சனி உங்களுக்கு. இப்ப இந்த 5 வருஷம் போய் அடுத்த 5 வருஷத்துக்கும் சனிதான் உங்களுக்கு. வாய்ப்பு வரும்போது சரியான முறையில பயன்படுத்தணும். அது யாரா இருந்தாலும் சரி. வாக்கு கொடுத்தா அதை காப்பாற்றணும். அது யோக்கியது இல்லைன்னா பொது வாழ்க்கைக்கு வராதிங்க. இப்போ நீங்க நன்றி தெரிவிக்கிறதுக்கு வந்தா என்ன பிரயோஜனம்? யார ஏமாத்துறதுக்கு சொல்லுங்க. பதவியில் இருக்கும் போது கண்ணு தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு யாருக்கும். எந்த அமைச்சருக்கும் கண்ணு தெரியல, சாதாரண கவுன்சிலருக்கு கண்ணு தெரியலங்க. அப்படி இருக்கும்போது அமைச்சருங்களும் முதலமைச்சர்களும் எப்படி இருப்பாங்க சொல்லுங்க? எல்லா டெண்டர் கான்ட்ராக்ட் எல்லாம் அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கே விடுறது, அதுல பல ஆயிரம் கோடி ஊழல், இதெல்லாம் தெரிஞ்சுதானே மக்கள் மாத்தி ஓட்டு போட்டாங்க. சொல்லுங்க. நீங்க நல்லது பண்ணுவீங்க, நல்லது பண்ணிருக்கீங்க, அது உங்களுடைய கடமை. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு தான் உங்களுக்கு தேர்ந்தெடுத்தாங்க, அதுக்கு தான் நீங்க சிஎம். அதனால அநியாயம் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா திமுக கார தலையிட்டு இருக்காங்கன்னா அது கண்டுக்கிறதே கிடையாது. நமக்கு வேண்டிய அதிகாரி தப்பு பண்றான்னா கண்டுக்கிறதே கிடையாது. அப்ப எப்படி விளங்கும்? அவங்க மக்கள் பார்த்து தானே இருக்காங்க நீங்க செய்யற அயோக்கியத்தனத்தை. அவங்களுடைய கோபத்தை எப்ப வெளிப்படுத்துவாங்க? 5 வருடத்திற்கு ஒரு முறை வருகின்ற தேர்தலிலே அவங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துவாங்க. இது எல்லாத்துக்கும் முன்னுதாரணம். ஐயா ஸ்டாலின் மட்டும் இல்ல, இப்ப இருக்க போற விஜய்க்கும். ஸ்டாலின் என்னென்ன சொன்னாரோ செய்யலையோ அதெல்லாம் விஜய் செய்யணும். ஏன்னா மக்களுக்கு எதிராக நடந்தது காவல்துறை, சமூகத்திற்கு எதிராக நடந்த குற்றங்கள், இது எல்லாத்தையும் விஜய் அவர்கள் நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா நீங்களும் ஸ்டாலின் மாதிரி தான். ஆனா நீங்க உங்களை விட போறது இல்லை நாங்க, அது வேற விஷயம். முதல்வர் ஸ்டாலினையும் வச்சு செய்யறவங்க நீங்க ஏமாத்துறோம். நீங்க ஒழுங்கா பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், ஒழுங்கா பண்ணா விமர்சனம் பண்ணுவோம். அந்த விமர்சனத்தை தாங்கிக்கிறதுக்கு விஜய் அவர்கள் தயாரா இருக்கணும், தன் மனதை பக்குவப்படுத்திக்கணும். முதல்வர் அவர்கள், முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ரெஸ்ட் எடுங்க, ரெஸ்ட் எடுத்து அமைதியா இருங்க. வேற ஒண்ணும் பண்ண முடியாது.